ஃப்ரெண்ட்ஸ், growing ஹிந்தி சென்டென்சஸ் பார்ட் 2ல இருக்கும். அதாவது வளரும் ஹிந்தி வாக்கியங்கள். ஒவ்வொரு வார்த்தைகளா ஹிந்தி வார்த்தைகளா உள்ள போட போறோம். வார்த்தைகள் சேர சேர சென்டென்சஸ் பெருசாயிட்டே போகும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ட்ராட்டஜியா நம்ம பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க, சுந்தர் அப்படின்னா அழகு. அதே பகுத் சுந்தர் அப்படின்னா மிக அழகு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பகுத் சுந்தர் முன்னாடி பார்த்தோம். இப்போ ஒரு ஹே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துருக்கோம். பகுத் சுந்தர் ஹே அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கீங்க, மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். ஓகேவா? பகுத் சுந்தர் ஹே. ஓகேவா? இப்போ நாம என்ன பண்ணியிருக்கோம், அடுத்த சென்டென்ஸ்க்கு போறோம். ரைட் சைடில் பார்க்குறீங்க, ஒரு வார்த்தையை முன்னாடி சேர்த்துருக்கோம். ஆப் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை சேர்த்துருக்கோம். ஆப் பகுத் சுந்தர் ஹே அப்படின்னா நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். அப்போ ஆப்ங்கிற வார்த்தைக்கு நீங்கள்னு நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டோம். ஆப் பகுத் சுந்தர் ஹே, நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது பாருங்க, ஆஜ்ங்கிற வார்த்தையை முன்னாடி நம்ம போட்டிருக்கோம். மற்ற சென்டென்ஸ் வந்து அப்படியே பழைய சென்டென்ஸே தான் இருக்கு. அப்போ ஆஜ் ஆ பகுத் சுந்தர் ஹே அப்படின்னா இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ஃபர்ஸ்ட் செட்டு முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ செகண்ட் செட்டுக்குள்ள போகலாம். இப்போ போல்னா அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹிந்தி வார்த்தைக்கு அர்த்தம் பாருங்க, பேசுதல். ஒரு வினை சொல்லா நம்ம பார்க்கிறோம். அடுத்த வார்த்தை பாருங்க, சென்டென்ஸாகவும் பாருங்க. போல் ரஹேஹோ அப்படின்னா பேசிக்கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு நம்ம அதை பார்க்கிறோம். போல்னா பேசி, அப்படி பேசிக்கொண்டு அப்படின்னு அந்த விஷயம் வந்துருச்சு. கொண்டு இருக்கிறாய்ன்னு எக்ஸாக்டா சொல்லும் போது அந்த ரஹேகோங்கிற வார்த்தைகளை நீங்க பார்க்கலாம். அந்த ஹோ அப்படிங்கிறது தான் இருக்கிறாய் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அது ரஹே அப்படின்னா இந்த கண்டினியூஸ் டென்ஸா நம்ம சொல்றோம் இல்லையா, இப்போ அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும்போது ரகேகோ. போல் ரகேகோனா பேசிக்கொண்டு இருக்கிறாய், பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கியாங்கிற வார்த்தையை முன்னாடி போட்டாச்சு. லெஃப்ட் சைடுல தான் நம்ம எப்பயும் ஸ்டார்ட் பண்றோம் ஒரு ஸ்லைட்ல. அப்ப நீங்க பாருங்க, கியா போல் ரகேகோ அப்படின்னா என்ன பேசிக்கொண்டு இருக்கிறாய். நம்ம கோவமா கேட்போம்ல, என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி, அதுதான் இங்க பாக்குறோம். கியா போல் ரகேகோ அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம், ஒரு வார்த்தையை முன்னாடி போட்டாச்சு. தும் அப்படிங்கிற வார்த்தையை போட்டாச்சு. தும் கியா போல் ரகேகோ அப்படின்னா நீ என்ன பேசிக்கொண்டு இருக்கிறாய், நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு கொஞ்சம் கோவமா பேசும்போது இந்த சென்டென்ஸை நீங்க யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை நம்ம பார்க்குறோம். இப்போ இன்னொரு வார்த்தையை கூட நீங்க போடலாம். இப்போ வந்து பார் பார்னு ஒரு வார்த்தை முன்னாடி போடுங்களேன். பார் பார் தும் கியா போல் ரகேகோ அப்படின்னா திரும்ப திரும்ப நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ புது செட்டுக்குள்ள நம்ம போறோம். இதுதான் லாஸ்ட் செட்டு இந்த வீடியோல. வாங்க பார்க்கலாம். ஆராம் அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தைக்கு அர்த்தம் பாருங்க, ரெஸ்ட், ஓய்வு. அதே ஆராம் கரோ அப்படின்னா ஓய்வெடு அப்படின்னு சொல்லி, ரெஸ்ட் எடு அப்படின்னு ஒருத்தரை பார்த்து நீங்க சொல்றதுதான். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆராம் கர்னேதோ அப்படின்னு நம்ம இங்க சொல்றோம். ஆராம் கர்னேதோ அப்படின்னா ஓய்வு எடுக்க விடு அப்படின்னு நம்ம ஒருத்தரை பார்த்து சொல்றோம். ஆராம் கரோ அப்படின்னா முன்னாடி பார்த்தோம், ஓய்விடு நீங்க ஒருத்தரை பார்த்து சொல்றீங்க. இப்ப அவரை பார்த்து என்ன ரெஸ்ட் எடுக்க விடு அப்படின்னா ஆராம் கர்னேதோ அப்படின்னு அந்த வார்த்தையை போட்டுக்குவீங்க. ஓகேவா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஒரு சின்ன டெவலப்மெண்ட் நீங்க பார்க்கலாம். ஒரு வார்த்தையை முன்னாடி நம்ம சேர்த்துருக்கோம். தாதாஜி கோ அப்படின்னு அது ஒரு வார்த்தையாவே பார்ப்போமே. தாதா அப்படி, தாதானாலே தாத்தா. அப்ப தாதாஜின்னு மரியாதையா சொல்றாங்க. தாதாஜி கோ ஆராம் கர்னேதோ அப்படின்னா தாத்தாவை ஓய்வெடுக்க விடு. அப்ப அந்த கோ அப்படின்னா இங்க வைங்கிற வார்த்தை வருது இல்லையா, அதான் தாதாஜி கோ. அப்போ தாதாஜி கோ ஆராம் கர்னேதோ அப்படின்னா தாத்தாவை ரெஸ்ட் எடுக்க விடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதுலயும் கூட இன்னும் ஒரு வார்த்தையை நீங்க போடலாம். கிருப்பியா அப்படின்னு ஒரு வார்த்தையை முன்னாடி போடலாம். கிருப்பியா தாதாஜி கோ ஆராம் கர்னேதோ அப்படின்னா தயவு செஞ்சு தாத்தாவை ரெஸ்ட் எடுக்க விடு, ப்ளீஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அதான் கிருப்பியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.